வணக்கம் வணக்கம் ஐடிய தம்பி தங்கச்சிங்களா. எல்லாரும் நல்லா எக்ஸாம் படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது என்னன்னா என்னோட ஒரு ப்ரொடக்ஷன் என்னென்னலாம் வரத்துக்கு சான்ஸ் இருக்கு, அது எவ்வளோ வரத்துக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்றத வச்சு நானே இது வரைக்கும் நடந்த எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸையும் வச்சு வருஷம் வருஷம் நான் எங்கள் பசங்களுக்கு சொல்றது இதை இந்த தடவை உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகேங்களா? இதில் என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னா, நான் வெறும் டாப் 5 லெசன் தான் சொல்ல போறேன். வெறும் 5 லெசன் தான் சொல்ல போறேன். ஆனால் அந்த 5 லெசன் கன்ஃபார்மாக இருக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் 7 கொஷின் 2 மார்க் 3 மார்க் அட்டன் பண்ணோம் அப்படின்னா 7ல் நான் சொல்கிற 5 லெசன் கன்ஃபார்மாக இருக்கும். பேலன்ஸ் இருக்கிற 2 லெசனுக்கு தான் நீங்கள் பேலன்ஸ் இருக்கிற 7 லெசன் படிக்கணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைப்பேன். ஓகேங்களா? இது இல்லாமல் ஃபுல்லாக அட்டன் பண்ணுறது எப்படின்றதும் சேர்த்து இதிலேயே சொல்லிடுவேன். ஸோ எல்லாத்தையும் ஜஸ்ட் நோட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு இன்றைக்கி உட்காந்து படிக்க ஆரம்பித்தாலுமே ஆல்ரெடி படித்த கொஸ்டின் தான் இருக்கும் எல்லாமே. ஓகேங்களா? அதில் எது ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்கணுன்றது புரிஞ்சு அதுக்காக அதிக மார்க் எடுக்கிற வேலையை பார்ப்பீங்க. ஓகே, சரி, ஓகே. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது 2 மார்க்ஸ். ஓகேங்களா? 2 மார்க்கில் எந்த லெசன்னா கெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் கெஸ் பண்ணுறது கன்ஃபார்மாக வரும் அப்படின்னு நாங்கள் கெஸ் பண்ணுறது 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மாக 100% கன்ஃபார்மாக வரப்போகுது அப்படின்னு நினைக்கிற லெசன் நம்பர் 2 100% இருக்கும். ஃபர்ஸ்ட் லெசன் வருமானு கேட்டிங்கன்னா என்னால் அஷ்யூர் பண்ண முடியாது. நான் கெஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் லெசன் வராது அப்படின்னு. ஓகே, அடுத்த லெசன் 6, அடுத்தது 7, ஓகே, அடுத்தது 8. இதில் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 7th லெசனில் அதிகமாக கேட்கப்பட்டது பார்த்தீங்கன்னா 7.5 அப்படின்னு சொல்லப்படுற லெக்ராஞ்சி. இதுதான் அதிகமாக கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அதிகமாக கேட்டிருக்காங்க. அந்த கொஷின்ஸ் தான். அதுதான் நீங்கள் மோஸ்ட்டாக பார்க்கணும். அடுத்தது 8th லெசன். 8th லெசன் பொறுத்த வரைக்கும் 8.2. அதுக்காக மற்றதெல்லாம் படிக்கக்கூடாதுன்னு இல்லை. இதில் ஒரு கொஷின்ஸ் கூட பெண்டிங் விடக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நினைக்கலாம் அண்ணா ஒரு லெசன் ஃபுல்லாக படிக்க சொல்கிறீங்க. என்னன்னு நான் ஒரு லெசன் ஃபுல்லாக படிக்க சொல்லலை. செகண்ட் லெசனில் இருக்கிற 2 மார்க் மட்டும்தான் படிக்க சொல்கிறேன். அப்போ அந்த கொஷின்ஸோட அளவு எவ்வளோ ஆகுது? ரொம்ப கம்மியாயிடும். 100 கொஷின் இருக்குன்னா 2 மார்க்குன்னு பார்த்தா 20-30 தான் இருக்கும். அந்த 20-30 கன்ஃபார்மாக ஒன்று வந்துடும். அப்போது நம்ம தேவையில்லாமல் 2 லெசன் 3 லெசன் படிக்கிறதுக்கு இதை மட்டும் உருப்படியாக படிச்சுட்டு போனாலே போதும். அடுத்தது கடைசியில் வரப்போ இப்போ அடுத்து சொல்ல போகிறது வரலாம் வராமலும் போகலாம் அப்படின்ற 2 லெசன். ஓகேவா? அதுதான் 11th ஆர் 10th. இதில் 10th மோஸ்ட்டாக கிரியேட்டிவ் தான் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு 3 எக்ஸசைஸ் பார்த்தா போதும். ரொம்பலாம் கன்ஃபியூஸ் ஆகி தரல. ஃபஸ்ட்டு 3 எக்ஸசைஸ் தான் 5 மார்க் 2 மார்க்ஸ் இருக்குது. அதனால் அந்த ஃபஸ்ட்டு 3 எக்ஸசைஸ் மட்டும் நல்லா பார்த்துட்டிங்கனாலே ஓரளவு அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த 5 தான் இம்பார்ட்டண்ட். ஓகே, இந்த 5லேருந்து தான் மோஸ்ட்டாக கேட்பாங்க. இதுலேருந்து வெளில கேட்க சான்ஸே இல்லை. நான் எனக்கு 7 அட்டன் பண்ணணும்னு சொன்னேன். ஆனால் எனக்கு 5 தான் கொடுத்துருக்கீங்க. நல்லா கவனிப்பா. இது இப்போ அழைச்சிக்கிறேன். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்கண்ணா. ஓகேவா? 8.2 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த 5 லெசனில் 5 வந்துட்டு சொல்லியாச்சு. கரெக்டா? அப்போது பேலன்ஸ் இருக்கிற 2 லெசனை நீங்களே கெஸ் பண்ணி படிச்சுட்டு போனீங்கன்னா லக்கிலி 1 வந்துடும். 2ல் 1 கன்ஃபார்மாக வந்துடும். 2மே வந்ததுன்னா சூப்பர். பட் அதெல்லாம் லக்கை பேஸ் பண்ணியிருக்குது. இது கன்ஃபார்மாக வரும்னு சொல்கிறது நல்லா கவனிச்சிக்கணும். ஓகேவா? இல்லை நானே ஒரு 5 லெசன் ஃபஸ்ட்டு போவேன்னா அதுலேருந்து வராமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இதில் 2 லெசன் படிக்கக்கூடாதுன்னு சொல்ல 2 லெசன், அந்த லெசனை படிக்கக்கூடாது, அவாய்ட் பண்ணணும். ஓகேவா? அவாய்ட் பண்ணுற லெசன். ஓகேவா? அவாய்ட் பண்ணுற லெசன் என்னதுன்னா இது வரைக்கும் 3rd லெசன், அப்புறமா 5th லெசன் ரொம்ப ரேராக கேட்டிருக்காங்க. 5th லெசனில் ஃபஸ்ட் லெசன் இது நீங்கள் படிக்காதீங்க, விட்டுருங்க. 3rd லெசனும் ஃபஸ்ட் லெசனும் விட்டுருங்க. வேற எதுவும் விட முடியாதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட். நீங்கள் 3rd கூட படித்தா படிச்சுக்கோங்க. பட் இந்த 2 லெசனும் விட்டுருங்க ஃபார் 2 மார்க்.
ஓகே, இந்த 2 லெசனை விட்டுட்டு மற்ற லெசன்ஸ்லாம் பாருங்க. ஓகே, இது 2 மார்க்குக்கு மட்டும்தான். 3 மார்க்குக்கு அடுத்து சொல்ல போற, வெயிட் பண்ணுங்க. இந்தியா வேற மேட்ச் தைச்சிச்சு. நேற்று லைவே போடல மேட்ச் பார்க்கறதுனால, மன வருத்தம் எனக்கு. இப்போ 3 மார்க்ல மோஸ்டா எல்லாருமே பண்ற தப்பே 3 மார்க்கை ஒழுங்கா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறது கிடையாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து எனக்கு மார்க் வரலன்னு சொல்றீங்க. 3 மார்க்ல தான் உங்களுக்கு டோட்டல், நீங்க 90 எடுப்பீங்களா 90 எடுக்க மாட்டீங்களான்ற கருத்தே 3 மார்க்கால தான் முடியும். ஏன்னா நீங்க எப்படி 2 மார்க் அப்படி அடம் பண்றீங்க, 5 மார்க் அப்படி அடம் பண்றீங்க, ஏன்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. பட் 3 மார்க் நம்ம சாய்ஸ்ல விட்டுறோம், ஒழுங்கா ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதுதான் மெயினா பார்க்கணும். அதுல 100% கன்ஃபார்மா வரப்போற லெசன் தான் இந்த 5. இந்த 5ல இருந்து கன்ஃபார்மா ஒன்று வந்துடும். ஓகேவா? அதில் 1 ஃபர்ஸ்ட் லெசன், 2வது 5th லெசன், அடுத்து 6th லெசன், அடுத்து 8th லெசன், அடுத்து 12th லெசன். ஓகேவா? இங்கேருந்து தான் மோஸ்ட்டாக கேட்குறாங்க. ஓகேவா? இந்த 5லேருந்து 99% வந்துடும். ஓகேவா? எந்த பிசுரே இருக்காது. அப்போ இதில் அவாய்ட் பண்ண வேண்டிய லெசன். இப்போ அவாய்ட்னா வராதுன்னா நான் சொல்ல முடியாதுப்பா. இது வரைக்கும் எக்ஸாமில் அதிகமாக கேட்டது இல்லைன்னு சொல்லலாம். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் வராது சொன்னீங்களே வந்துருச்சு அப்படின்லாம் நான் கேட்கக்கூடாது. இது ஒரு ப்ரெடிக்ஷன். ஸோ வரலாம், வராமல் போகலாம், கணிப்பு தானே. அதனால அந்த மாதிரி இருக்க லெசன் பார்த்தீங்கன்னா 11, 10, 4 இதுலேருந்து அதிகமாக வர்றதில்லை. ஓகே, ஸோ அப்போது இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸோட அளவு கம்மியாகும்டா, வேறு எதுக்காகவும் இதெல்லாம் பண்ணுறதுக்கு இல்லை. இன்னும் எல்லாத்தையும் இப்போ நீங்கள் ஒரு லெசன் ஃபுல்லாக படிக்கிறதுக்கும் ஒரு லெசனில் இருக்கிற 2 மார்க்கை மட்டும் படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. கொஸ்டின்ஸோட வேல்யூக்கு ரொம்ப கம்மியாகவும் அதிகமாகவும் மாறும். அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறது. ஓகேவா? அப்போது நான் இப்போ இதில் இம்பார்ட்டன்ஸ் படிக்கணுமானா இது ஃபுல்லாக படிக்கணும். நல்லா கொஞ்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெசனில் 3 மார்க்கு ஃபுல்லாக படிக்கிறேன். அதில் சாய்ஸ் சொல்லுவேன், அதில் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் படிச்சுட்டு போவேன். 5 தானே கொடுத்துருக்கேன், 5மே வந்துட்டு சொல்லிட்டேன்ல, அப்போ அதை ஃபுல்லாகவே பார்க்கணும். இல்லை நான் இம்பார்ட்டன்ஸ் தான் படிப்பேன்னா உட்காந்து 12 லெசன் படி, உன் விருப்பம். ஓகேவா? 12 லெசனும் படித்தால் நீங்கள் நினைக்கிற இதே 5 வரும். ஏன்னா 5 இம்பார்ட்டன்ஸ் வரும், 2 அன்இம்பார்ட்டன்ஸ் வரும்ல. ஓகேவா? 5 இம்பார்ட்டன்ஸ் வந்துடும், நீ படித்த மாதிரி வந்துடும். ஆனால் அதுக்கு 12 லெசன் படிக்கணும், மினிமம் 300 கொஸ்டின் படிக்கணும். ஆனால் இதில் மொத்தமே 150 கொஸ்டின் படித்தா போதும். அப்போ உங்கள் ஐடியா வரும்னு நினைக்கிறேன். ஓகே, மூலக்காரன் யூஸ் பண்ணிப்பான். அடுத்து 5 மார்க். 5 மார்க்கில் 5 கொடுக்கறது கொடுப்பேன். ஆனால் கொஸ்டின் 7மே அட்டன் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி ஒரே பேரில் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் 5 லெசன் கம்ப்ளீட் லெசன், 5 எக்ஸசைஸ். இது எதுக்காகனா 7மே அட்டன் பண்ண ட்ரை பண்ணுறதுக்காக. 5 சொல்லிட்டு 5மே வந்துன்னு சொல்ல முடியும் என்னால். 5 கன்ஃபார்மாக வந்துடும். நான் கொடுக்குற 5லேருந்து 5 கன்ஃபார்மாக வந்துடும். பட் எனக்கு 7 அட்டன் பண்ணால் 5 மார்க்கில் மட்டும் டோட்டல் இன்க்ரீஸ் ஆகிறது கொஞ்சம் பாசிபிலிட்டி இருக்கிறதுனால அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தரேன். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 5th லெசன். இப்போ 5th லெசன்ல இருந்து நீங்கள் நினைக்கலாம் ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக வந்துடும். 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்கப்பா, 80%. அதாவது இப்போ 10 பேப்பர் நடந்திருக்குன்னா 10 பேப்பரில் 8 பேப்பருக்கு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க 5th லெசன்ல இருந்து. ஓகே, அப்போது இதுல இருந்து கேட்க போகிற கொஸ்டின்ஸ் வந்து 2 கொஸ்டின்ஸ், பட் 80% தான் பாசிபிள். ஓகே, புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அடுத்தது 6th லெசன். 6th லெசன்ல இருந்தும் 2 கொஸ்டின் பாசிபிள், அது 100% பாசிபிள். பாசிபிள்லாம் இல்லை, 100% வரும். ஓகேவா? அதுதான். அடுத்தது ஃபர்ஸ்ட் லெசன், ஒரு கொஸ்டின் தான் வரும். அடுத்தது 7th லெசன், அதுல இருந்து 2 கொஸ்டின் வரும், பட் 90% பாசிபிள். 90லாம் இல்லை, இது வரைக்கும் எல்லா எக்ஸாம்லையுமே கேட்டாங்க. 100%நே வச்சுக்கலாம். ஏன்னா எல்லா எக்ஸாமும் 2 வந்துருச்சு. நானும் எல்லா பப்ளிக் பேப்பரும் பார்த்துட்டேன், எல்லாத்துலேயுமே 2 கேட்டாங்க. 100%நே வச்சுப்போம். ஒருவேளை ஓகேவா இதில் 2 கன்ஃபார்மாக கேட்கணும்னு நினச்சிட்டாங்கன்னா இங்கே தான் குறைக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் 90% பாசிபிள் கம்மி. பட் இந்த 3 லெசனில் பார்த்தாலே பாருங்களேன், 2 கொஸ்டின் 6 கொஸ்டின் ஆயிடுச்சு. இப்போ இது 7 கொஸ்டின் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா செகண்ட் லெசன். இப்போ இதுல இருந்து இதுதான் இந்த டாப் போஸ்ட். இது இல்லாமல் பேப்பரே கிடையாது. ஆனால் நான் செகண்ட் லெசனை வேணான்னு சொல்கிறேன். அது காரணம், ஃபர்ஸ்ட்டில் செகண்டில் பேரில் வர சான்ஸ் ரொம்ப அதிகம். அதுக்காக இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக செகண்ட் வால்யூமில் ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் கொடுத்தாங்க. ஏன்னா ஒரே ஒரு செகண்ட் வால்யூம் தான் இருக்குது. அதனால்
அதுக்காக என்ன பண்ணுறேன்னா இதுக்கு பதிலாக 11 படிச்சுக்கோங்க. இல்லைண்ணா வேலைக்கு ஆகாதுண்ணா அப்படின்றவங்க 2 படிச்சுக்கோங்க. ரெண்டுமே படிச்சவன் ரொம்ப ரொம்ப புத்திசாலி, அவன் 6 கொஸ்டின் அட்டன் பண்ணவும் சான்ஸ் இருக்கு. ஓகேவா? நான் சொல்றது இது பாருங்க, 100% நல்லா கொஞ்சம் 100% இந்த லெசன்லேருந்து இருக்கும் கொஸ்டின். அது கிரியேட்டிவாக இருக்கலாம், இன்சைடாக இருக்கலாம், புக் பேக்காக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். பட் 100% இருக்கும். மோஸ்ட்டாக புக் பேக் தான் கேட்குறாங்க. கிரியேட்டிவ்லாம் ரொம்ப ரேர், ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதுவும் நீங்கள் படித்த லெசனில் தான் கேட்பாங்கன்னு என்ன இது இருக்குது. ஓகேவா? படிக்கலன்னா கிரியேட்டிவாக தான் எல்லாருக்கும் தான் கஷ்டம், உனக்கு மட்டும் இல்லைல்ல, அதனால பிரச்சனை கிடையாது. இது கன்ஃபார்மாக வரும். ஓகே, இதில் இருந்து இதை பாருங்க, இதில் 2 கொஸ்டின், இதில் 2 கொஸ்டின், இதில் 2 6 7 8 9 கொஸ்டின் சொல்லிட்டேன். ஆனால் எத்தனை லெசன் படிச்சிருக்கீங்க பாரு, வெறும் 6 லெசன் தான் படிச்சிருக்கீங்க. பாதி புக்கு தான் படிச்சிருக்கோம், ஆனால் 9 கொஸ்டின் வருது. 9 கொஸ்டின்னா நமக்கு லக் இருந்துச்சுன்னா 9 கொஸ்டின்னா 6 பேர் அட்டன் பண்ணிடலாம். கரெக்டா இல்லையா? 6 பேர் அட்டன் பண்ணிடலாம். அப்போ 6 பேர் 6 லெசன், அவ்வளோ ஈஸி. செம்ம ஈஸி. இதை தான் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோமா அப்படின்ற மாதிரி இருக்கு பாரு. இதை ஃபுல்லாக பார்க்குறீங்க. எனக்கு 7மே அட்டன் பண்ணணும்னா, எவ்வளோ பேப்பர் டஃப்பாக கேட்டாலுமே 7மே அட்டன் பண்ணணும்னா அப்படின்றவங்க ஒரு 5 எக்ஸசைஸ் எக்ஸ்ட்ரா தரேன். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அப்போது பிசுரே இருக்காது. ஓகே, அதுதான் ஆடட். ஒரே நிமிஷம். ஆடட் லெசன்ஸ் அது என்னன்னா, ஆடட் லெசனாக கொடுக்கலவா, எக்ஸசைஸாக கொடுத்துருக்கேன். ஓகேவா? வெறும் ஒரு எக்ஸசைஸ் தான், அந்த லெசனில் ஒரு எக்ஸசைஸ் தான் கொடுத்துருக்கேன். அது என்னதுன்னா 10.8, 9.8, அப்புறமா 4.5. 12th லெசன் ஈஸியாக இருக்கும், வேணா அதை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு போனீங்கனாலே பேப்பர் வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருந்தால் மட்டும்தான் 6 அட்டன் பண்ண முடியும். நான் சொல்ல புரியுதா? டஃப்பாக இருந்தால் 6 அட்டன் பண்ணிடலாம். ஓகே, அதுவே லைட்டாக கொஞ்சம் டஃப்லேருந்து கொஞ்சம் கீழே இருந்தாலும் 7மே அட்டன் பண்ணியே ஆகணும், வேறு வழியே இல்லை, கொடுத்தே ஆகணும். அந்த அளவுக்கு இருக்குது. இதில் 2 லெசன் அவாய்ட் பண்ணுறது கொடுப்பீங்களேண்ணா? கொடுக்கலையாண்ணா? இதோ கொடுத்துருவோம். தேர்ட் லெசன், 8th லெசன் அவாய்ட் பண்ணணும். அவாய்ட்னா படிக்கவே வேணாம்னு சொல்லலப்பா, அந்த கொஸ்டின்ஸே கம்மி தான். ஓகேவா? இப்போ இருக்க டைமுக்கு நீ ஒரு அதை படிக்கலாம், ஓகே விட்டுரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களா? நான் அது விட்டுலாமாண்ணா, இந்த லெசன் விட்டுலாமான்னு சில பேர் கேட்பாங்கல்ல. 2 லெசன் தான் விட்டா தானே நமக்கு கொஞ்சமாக இருக்கும், மறந்து போயிடணும் நிறைய படிச்சா அப்படின்றவங்களும் அதை விட்டுருங்க தயவு செய்து. ஓகே, இது கேட்டது ரொம்ப ரொம்ப ரேர். அதாவது இது வரைக்கும் ஒரே ஒரு பப்ளிக்கில் தான் கேட்டிருக்காங்க தேர்ட் லெசன். 8th இது வரைக்கும் பப்ளிக்கில் கேட்டதே இல்லை. ஓகே, அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே, இது இல்லாமல் 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 16 கொஸ்டின்ஸ். 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 16 கொஸ்டின்ஸ் நான் எதிர்பார்க்குறேன் புக் பேக்லேருந்து வரும் அப்படின்னு. ஓகே, பேப்பர் டஃப்பாக இருந்தால் 2 எக்ஸ்ட்ரா வரலாம், பட் பேப்பர் மாட்ரேட்டாக இருந்தாலே 16 வரும். நான் வந்து ஏன் பேப்பர் டஃப்பாக இருக்குன்னு சொல்கிறேன்னா, அந்த மைண்ட் செட்டில் போங்க மேக்ஸ் எக்ஸாமுக்கு மட்டும். ஓகே, மற்ற எந்த எக்ஸாமுக்கும் நீ ஈஸியாக நினச்சிட்டு போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாஸ்ட் இயர் ஈஸியாக கேட்டிருக்காங்க. ஓகே, அதுக்கு முந்தின வருஷமும் ஈஸியாக கேட்டிருக்காங்க. அதனால் எதனா ஒரு சப்ஜெக்ட் டஃப்பாக கேட்டு ஆகணும். கெமிஸ்ட்ரிக்கு லீவ் ரொம்ப கம்மியாக இருக்குது பயாலஜி குரூப்புக்கு, அதனால் அதில் டஃப்பாக கேட்கணும்னா யோசிச்சு தான் கேட்பாங்க. ஃபிசிக்ஸுக்கும் நார்மலான லீவு தான் இருக்குது. அப்போ ஒன்று ஃபிசிக்ஸ் டஃப்பாக கேட்கணும், இல்லை மேக்ஸ் டஃப்பாக கேட்கணும். நான் கெஸ் பண்ணுறது மேக்ஸ் டஃப்பாக இருக்குமோ அப்படின்றதுக்காக தான் இதை சொல்கிறேன். ஓகே, ஆனால் மேக்ஸ் டஃப்பாக இருந்தாலுமே இந்த வந்திருக்கு தெரியுமா, இந்த டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாத்தையுமே நாம் என்ன பண்ணலான்னா எழுதிடலாம். புரிஞ்சிருக்கும். புரிஞ்சுக்கிட்டு இதில் இருக்கிற கொஸ்டின் எதுவுமே விடக்கூடாது, நல்லா கொஞ்சோங்க. இந்த பாருங்க, இப்போ லாஜிக்காக பார்த்தீங்கன்னா செகண்ட் லெசனில் நான் வெறும் 2 மார்க் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அப்போ செகண்ட் லெசன் 2 மார்க் ஃபஸ்ட்டு, செகண்ட் லெசன் ஓரமாக வச்சிடலாம் வேணான்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் லெசனில் 2 மார்க் 3 மார்க் மட்டும், சரி 3 மார்க் 5 மார்க் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அப்போ 2 மார்க்லாம் ஒதுக்கி வச்சிடலாம் வேணாம். அப்படின்னு எவ்வளோ ஒதுக்கி வச்சிருக்க பாருங்களேன். இப்போ பாருங்க, 10th லெசன் நான் கொடுக்கவே இல்லை, வெறும் ஒரே ஒரு எக்ஸசைஸ் தான் கொடுத்துருக்கேன். 9th லெசன் ஒரே ஒரு எக்ஸசைஸ் தான் கொடுத்துருக்கேன். 4th லெசன் ஒரே ஒரு எக்ஸசைஸ் தான் கொடுத்துருக்கேன். அப்போ பாருங்க, அவ்வளோ லெசன் குறைச்சாச்சு. அப்படியே குறைக்க உனக்கு லோடு குறைஞ்சினே வருது, ஆனால் மார்க் குறையாது. ஓகே, 70 to 80 ப்ளஸ் ஈஸியாக எடுத்துடலாம். ஓகே, இது எல்லாத்தையும் கவர் பண்ணுறச்சு 70 to 80 ஈஸியாக எடுத்துடலாம். இது இல்லாமல் நீங்கள் படித்த 1-2 கொஸ்டின் லக்கிலேயே வந்துடுச்சு. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 4th லெசனில் நீங்கள் படித்த ஏதோ ஒரு 5 மார்க்கு 3 மார்க்லேருந்து கேட்டாங்கன்னா அதில் ஆடடாக ஒரு 3 மார்க் வரும்.
ஓகேவா? நீங்க ஆல்ரெடி படிச்ச ஏதோ ஒரு கொஸ்டினோட 5 மார்க் வந்து 2 மார்க்ல எங்கேயோ ஒரு ஆன்சர் இருந்தது, அதுல ஒரு கொஸ்டின்ஸ் வரும். அப்படின்னு 6 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஆனா நான் 7 கொஸ்டின் அட்டன் பண்ணுமே. நான் 7 கொஸ்டின் அட்டன் பண்ணா புக்கை ஃபுல்லா படிப்பேன். நான் எதுவுமே சொல்ல, புக் ஃபுல்லா படி. ஓகே, அப்படி இல்லை 8 லெசன் படி. உன் லக்கு இருந்தால் கம்பல்சரியில் வந்துடும். ஆனால் நான் சொல்ல பாருங்களேன், 7 லெசனுக்கு 7 கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு 12 லெசன் படிக்கணும். ஆனால் 5 கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு 5 லெசன் படித்தா போதும். சிம்பிள் சிம்பிள் சிம்பிள். ஃபஸ்ட் இதை முடிங்க. இந்த சில பேர் இருக்கானுங்க, நான் படித்த லைனாக தான் படிப்பேன், ஃபுல்லாக தான் படிப்பேன். அவன்லாம் முட்டாள் முட்டாள். இதான் ஓகேவா? இதை முடிச்சிரு. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் என்ன சொன்னதை இந்த 2 மார்க் இதெல்லாம் முடிச்சிருக்கோமா டிக் போட்டுக்கும். ஒவ்வொன்றையும் இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிக் போட்டுக்கும். டிக் போட்டு முடிச்சிருக்கோமா ஓகே இது முடிச்சிருக்கோம். அப்புறமா சாட்டிஸ்ஃபைடாக எக்ஸ்ட்ரா படிக்கும். சாட்டிஸ்ஃபைடாக படிக்கலாம். புரிஞ்சுக்கணும். பயத்திலே படிப்பேன், வருமோ வராதோ தெரியலையே, படிக்கணும்னு படிப்பீங்க. அது இல்லாமல் ஓகேவா, இதில் இருக்கிறதெல்லாம் படிச்சிட்டோம்னா பரவாயில்லையே, படிச்சுட்டு போலியா அண்ணா சொன்னதெல்லாம் படிச்சிட்டோம், அப்போ அவர் வருவா சொல்லிட்டாரு, ஸோ வந்துடும் ஆல்மோஸ்ட் அப்படி இப்படின்னு மேனேஜ் பண்ணிட்டு பார்த்துக்கலாம். எல்லா இம்பார்ட்டன்ஸையும் நீங்கள் பார்க்கறது நல்லது தான், ஆனால் இதில் ஃபுல்லாக பார்த்தா ரொம்ப நல்லது. ஓகே, பயப்படாதீங்க. பேப்பர் ஈஸியோ டஃப்போ, ஓகே, உனக்கு ஒருவேளை டஃப்பாக இருந்துச்சுன்னா கரெக்ஷன் ஈஸியாக இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோ. டஃப்பாக இருந்தால் கரெக்ஷன் ஈஸியாக இருக்க போகுது. அப்போ எப்படி அட்டன் பண்ணுறதுக்கு மார்க் வந்துடும். பேப்பர் ஈஸியாக இருந்தால் மாட்ரேட்டாக திருத்துவாங்க. நீ கரெக்டாக பேப்பர் ஈஸியாக இருந்தால் நல்லா எழுதிடுவேன், ஸோ நல்லா மார்க் வரப்போகுது, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஆக மொத்தம் உங்களுக்கு நல்ல நியூஸ் தான். வேறு என்ன, பேப்பர் டஃப்பாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா மார்க் நிறைய போடுவாங்க. நிறைய ப்ராப்ளம்ஸ் உள்ள பிரச்சனை இருக்கும், கொஸ்டின்ஸ் நிறைய பிரச்சனை இருக்கும். ஸோ கிரேஸ் மார்க் அதிகமாக வரும். ஸோ பேப்பர் டஃப்பாக இருக்குன்னு பயப்படாதீங்க. பேப்பர் டஃப்பாக இருந்தாலுமே எல்லா கொஸ்டினும் முடிச்சுட்டு கடைசியாக என்ன பண்ணுறீங்க, எந்தெந்த கொஸ்டின்லாம் எழுதலையோ அந்த கொஸ்டின் நம்பர்லாம் போட்டு கொஸ்டின் எழுதிட்டு வந்துருங்க. ஓகேவா? அதுலேருந்து கிரேஸ் மார்க்னு ஒரு 3 மார்க் 4 மார்க் வந்துடும். டஃப்பாக இருந்துச்சுனாலே சொல்கிறேன். ஆக மொத்தம் டஃப்பாக இருந்தால் 5 மார்க் 10 மார்க் டஃப்பாக இருக்க போகுது, அதுவும் எக்ஸ்ட்ரா ஏதோ ஒன்றில் போட்டுருவாங்க. அப்போ டஃப்ன்றதே ஒன்று கிடையாதுடா. நீங்கள் படித்ததெல்லாம் இருக்க போகுதுடா. ஈஸியாக மார்க் எடுக்க போகிறோம். வந்து பாருங்க, 5 லெசன் படிக்கிறோம், 70% மேலே மார்க் எடுக்க போகிறோம். இதில் 1-2-3 லெசன் எக்ஸ்ட்ரா படித்தா 90% எடுக்க போகிறோம். இதுக்கு மேலே என்ன வேணுன்ற? ஓகே, ஃபுல்லாக வேணுமா? இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிச்சிங்கன்னா உங்கள் லக்குக்கு, உங்கள் நல்ல மனசுக்கு ஈஸியான பேப்பர் வந்து ஈஸியாக மார்க் எடுத்துருவீங்க. நான் அதுதான் நினைக்கிறேன், நான் அதான் வேண்டிட்டு இருக்கேன். ஓகேவா? பட் பேப்பர் எப்படி வேணாலும் இருக்கட்டும், கஷ்டமோ டஃபோ அது வேற. நான் நினைக்கிறது எங்கள் பசங்க எல்லாருமே நல்ல மார்க் எடுக்கணும், ஈஸியாக வரணும் பேப்பர். நான் வேண்டிக்கிறேன், எல்லா கடவுளையும் வேண்டிக்கிறேன். ஓகேவா? பயப்படாதீங்க, எல்லாமே நல்லதாக நடக்கும். ஓகே, சில் 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 சில். ஓகே, பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் எப்பயும் சப்ஸ்கிரைப் அதிகமாக கேட்குறதே கிடையாது. ஓகேவா? நீங்கள் பண்ணிவிடுவீங்கன்ற நம்பிக்கையில் நான் சப்ஸ்கிரைப் கேட்குறதே இல்லை. பட் இருந்தாலும் இப்போ உங்களுக்காக கேட்குறேன். இது சும்மா இல்லை, இது 5 லெசன் எடுத்திருக்கேன்னா அதுக்கு நான் இருக்கிற எல்லா கொஸ்டின் பேப்பரையும் எடுத்து எல்லாத்துலேயும் மார்க் பண்ணி இந்த லெசன் ஒரு லெசனுக்கு செக் பண்ணி பார்த்து தான் இது எல்லாத்தையும் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு மினிமம் இதுக்கு 3 to 4 hours ஆயிடுச்சு. பட் பக்காவாக இருக்கும். ஓகே, உங்களுக்காக தான், எல்லாமே உங்களுக்காக மட்டுமே. ஓகே, அண்ணனுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி இதே மாதிரி வேறு எதுனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தேங்க்ஸ்னு ஒரு வார்த்தை போடுங்க, எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். ஓகே, இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே, 2 மார்க் ஃபுல்லாக கம்ப்ளீட்டட்னா 2 மார்க்குன்னு போட்டு ஒரு ஃபயர் விடுங்க. 3 மார்க்லாம் கம்ப்ளீட்னா 3 மார்க்குன்னு போட்டு ஒரு ஃபயர் விடுங்க. 5 மார்க்லாம் கம்ப்ளீட்னா 5 மார்க்குன்னு போட்டு ஒரு ஃபயர் விடுங்க. ஓகே, அப்போ உனக்கே தெரியாம ஒரு தைரியம். ஓகே, நம்ம இது முடிச்சிருக்கோம் போலன்றதை நீ நோட் பண்ணி வைக்காம கமெண்ட் பண்ணியே வச்சிட்ட. அப்போ உனக்கே தெரிஞ்சிச்சு, ரைட்டு நம்ம தான் முடிச்சிருக்கோம் போல, கமெண்ட் பண்ணி வச்சிருக்கோமே, அப்போ நீ அடுத்தது படிக்க ஆரம்பிப்ப. ஸோ இந்த எனர்ஜிக்கே கமெண்ட் தேவைப்படுது பாருங்களேன். ஸோ மறக்காம அதை கமெண்ட் பண்ணி நீங்கள் எவ்வளோ வச்சிருக்கீங்கன்றதை உங்கள் கமெண்ட்ல நீங்களே பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எனர்ஜி வரும். ஓகே, டாடா பாய்.